தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் திருவண்ணாமலையில் அரசேந்திர சோழன் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் அண்ணன் பேருரை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடைபெற்ற ஒரு விடயம் இப்போ எல்லாருக்கும் கேள்விக்குறியாகவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் போய்கிட்டு இருக்கு. அந்த காணொலியை பார்த்தா கூட சிலரால் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அவர்களுக்காக தான் இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கம் போல் இது அவர் இப்போ ஒன்று முதல் வாட்டி பேசல, பல நேரங்களில் பேசின அதே விஷயத்தை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ராஜராஜ சோழன், அதாவது சாதி ரீதியாக எப்படி திராவிட கட்சிகள் நம் இனத்தவர்களுடைய அடையாளத்தை வெளியே காட்ட விடாம அவர்களை அடக்கி முடக்கி வைத்திருந்தார்களோ, அந்த விஷயம் தகர்த்து எறிந்து எல்லாரும் தமிழர்கள் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே விஷயத்த இங்கே முன்வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த திமுக சாதி வெறி கும்பல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால அதை பொறுத்துக்க முடியல. காவல்துறை உட்பட இது ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். காவல்துறை உட்பட அங்கே எல்லாரும் நமக்கு எதிராக மட்டும்தான் திரும்பி இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த விஷயத்த பேசக்கூடாது? வீரப்பனை பற்றி பேசுகிறத பற்றி சொல்கிறாங்க. அவர் இது வரைக்கும் கிராமங்களாக போயிட்டு தெரு தெருவாக வெறும் ஒரு 10 பேர் கூடியிருக்க இடம் முதற்கொண்டு வீரப்பனார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இவங்க கண்டுக்கலையா, இல்லை அது அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. அது இல்லாமல் இப்போ நடந்ததுக்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா, ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதி தான், நீங்கள் எப்படி ஜாதியை மாற்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. திமிரோடு நடந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பேச போனால் உன்னை கொளுத்திருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மிரட்டல். எங்கள் போலீஸ்காரங்க முன்னாடி போலீஸ் ஆஃபீஸரும் கூட சேர்ந்து அங்கேருந்து சத்தம் போட்டு பேசுகிறத நிப்பாட்ட சொல்லி பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அநியாயம் வேறு எங்கன்னா நடக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த கட்சி அவ்வளோ சிறிய கட்சி, இவங்களை என்ன வேணால் பண்ணிடலாங்கிற அந்த திமிரும், ஆனால் அதே போல் எப்படி 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்சியே கைப்பற்ற முடியாமல் கவலையில் இருந்த அந்த திமுக இப்போ திரும்பி அதே ஒரு விஷயத்தில் நின்று இருக்குது. ஸோ இப்போ திரும்ப அவங்க அதையே தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்கள் அனைவருக்கும் இதன் மூலயமா தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருத்தவரை மேடையில் பேசிக்கிறக்கும் அவரோட கருத்தில் முரண் இருக்கலாம், ஆனால் ஆளை கொளுத்துவங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறத மக்களே சிந்திக்கணும் அப்படிங்கிறத நான் விட்டுடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ராஜராஜ சோழன் அவர்களை இந்த சாதிக்காரர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெருமை பேசிட்டு கிடக்குறாங்களே, அவர் மொத்தமாக நம் இனத்தவர் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன சிறுமை அடைஞ்சிருது? எனக்கு அதுதான் புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன் தமிழினம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்குது? ஏன்னா அந்த அளவுக்கு சாதி வெறி ஊறி போய் அந்த திராவிட அரசியலில் திளைச்சி போய் கிடக்கீங்க. அதை விட்டு வெளியே வர முடியல. சேத்துல மீந்துற அந்த மீன் மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர, ஒரு நல்ல தண்ணியில் இறங்கி அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நாங்கள் சொன்னாலும் உங்களை ஏற்றுக்க முடியலன்னா உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சீமான் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசும்போது அவர்களுக்கு அவர் கொடுத்த பதிலடி என்னென்னா, சாதி சான்றிதழை கொண்டு வந்து காட்டுங்கடா பார்க்கலாம், அவர் எந்த சாதி அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமான் அவர்கள் பேசுவார். கொளுத்துவேன் அப்படின்னு உடனே இங்கே வாடா, மேடைக்கு வாடா, நான் நிறைய பார்த்துட்டுவேன், நான் பிரபாகரனோட தம்பிடா அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே இருக்க அத்தனை பேரும் அவரோட பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் நமக்கு உணர்ச்சி பொங்க சில விஷயங்களை அவர் பகிர்ந்திருந்தார். ஸோ தற்போது இந்த விஷயம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதற்கான காரணங்களையும் நான் தெளிவுபடுத்திட்டேன். இப்போ அந்த காணொலியை பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான குண்டர்களுக்கு முதல் முறையாக எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக அங்கே அந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையாக அங்கங்கே சீமானோட தம்பிகளுக்கு மிரட்டல் விடுத்தவங்க நேரடியாக சீமானுக்கே மிரட்டல் விடுக்கலாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க எதிர்பார்த்த விஷயம் இல்லாமல் அப்படியே மொத்தமாக மாறி இருக்குது. எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் தம்பிகள் இருக்கும்போது போய் மிரட்டுறது, சேரை தூக்கி அடிக்கிறதுன்னு பண்ணவங்க இந்த இடத்துல ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியலங்கிறது தான் மிகவும் வருத்தமான செய்தி. ஸோ அவர்கள் அப்படியே போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கட்டும். நமக்கு என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு அறிவு வரும்ல, அப்போ திருந்துவீங்க. இல்லையா, அறிவே இல்லாமல் அப்படியே கிடந்து சாகுங்க. அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அனந்த் சீமான் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு புரிகிற வரைக்கும் தொண்டை தண்ணி தீர கத்துவோம். இப்போ மிரட்டிட்டு போய் கத்திட்டு போனாங்களே, அவங்களையும் எங்கள் இனத்தவரை சேர்த்து தான், அவங்களுக்காகவும் சேர்த்து தான் போராடுவோமே தவிர அவங்கள எதிர்த்து ஓரங்கட்டிலாம் நாங்கள் ஒன்றும் போராட போகிறதில்ல. வரலாறை படிக்காமல் வரலாறு படைக்க முடியாதுன்னு அனந்த் சீமான் சொன்னதை இன்னொரு வாட்டி நினைவுபடுத்திட்டு, இந்த விஷயம் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் தெரிவிங்க.